11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 6 வாயு நிலைமை, அதாவது கேசியஸ் ஸ்டேட். இந்த பாடத்தில் உள்ள முக்கிய பகுதிகளின் தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்ப்போம். வாயு நிலைமை. இந்த பகுதியில் வாயு விதிகளை பற்றி பார்ப்போம். 1 பாயில் விதி, 2 சார்லஸ் விதி, 3 கே-லூசாக்கின் விதி, 4 அவகேட்ரோ கருதுகோள், நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவித்தல், 5 டால்டனின் பகுதி அழுத்த விதி, 6 கிரஹாமின் வாயு விரவுதல் விதி பார்ப்போம். வேதியியலின் வளர்ச்சிக்கு வாயுக்களின் விதிகள் முக்கிய பங்காற்றுகின்றன. வாயுக்களின் முக்கிய மாறிகளான அழுத்தம், கன அளவு, வெப்பநிலை மற்றும் மோல்களின் எண்ணிக்கை இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பின் அடிப்படையில் தான் பல்வேறு வாயு விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் முதலாவதாக நாம் பார்ப்பது பாயில் விதி. இவ்விதியானது அழுத்தம் கன அளவு தொடர்பு விதி எனவும் அறியப்படுகிறது. இவ்விதியை ராபர்ட் பாயில் 1662ஆம் ஆண்டு முன்மொழிந்தார். இவ்விதியின்படி வெப்பநிலை மற்றும் மோல்களின் எண்ணிக்கை, அதாவது நிறை மாறாத போது கன அளவிற்கும் அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்புதான் பாயிலின் விதி. இதை புரிந்து கொள்ள இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பீக்கரில் குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவை எடுத்துக்கொள்வோம். இதன் மீது ஒரு பிஸ்டனானது வைக்கப்பட்டுள்ளது. மாறாத வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறையுடைய இந்த வாயுவினுடைய கனஅளவானது V என கொள்வோம். பிஸ்டனை பயன்படுத்தி அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது கன அளவு குறைவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? பாயில் விதியை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயு அடைத்து கொள்ளும் கன அளவானது அதன் அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். பாயில் விதியினுடைய கணிதவியல் சமன்பாட்டை பார்ப்போம். பாயில் விதியில் வெப்பநிலை மற்றும் மோல்களின் எண்ணிக்கை மாறிலி. இங்கு T என்பது வெப்பநிலை, N என்பது மோல்களின் எண்ணிக்கை. பாயிலின் விதிப்படி வாயுவின் கன அளவானது அதன் அழுத்தத்திற்கு எதிர் விகித தொடர்பை பெற்றிருக்கும். அதாவது V is proportional to 1/P. இங்கு V என்பது கன அளவு, P என்பது அழுத்தம். இந்த சமன்பாட்டை மாற்றி எழுத V is equal to K into 1/P. இங்கு K என்பது விகித மாறிலி. எனவே பாயில் விதியானது PV is equal to K. அதாவது அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க கன அளவு குறையும். இதுவே பாயிலின் விதியாகும். ராபர்ட் பாயில் சோதனையை விளக்கு. அழுத்தம் மற்றும் கன அளவிற்கான தொடர்பை அறிய ராபர்ட் பாயில் J வடிவ உபகரணத்தை பயன்படுத்தினார். இந்த உபகரணத்தின் ஒரு முனையானது மூடிய நிலையிலும் மற்றொரு முனையானது திறந்த நிலையிலும் காணப்படுகிறது. இந்த திறந்த முனையின் வழியாக பாதரசம் சேர்க்கப்படுகிறது. பாதரசத்தின் மட்டமானது இரு முனைகளிலும் சமமாகும் வரை சேர்க்கப்படும் பொழுது அந்த மூடிய பகுதியில் உள்ள வாயுவின் கன அளவை V என கொள்வோம். V கன அளவில் உள்ள அந்த வாயு உணர்கின்ற அழுத்தமானது ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கு சமம். அதாவது இந்த இரண்டு முனைகளிலும் உள்ள பாதரச மட்டத்தினுடைய வேறுபாடானது 0 உள்ள பொழுது வாயுவினுடைய கன அளவானது V. அந்த வாயு உணர்கின்ற அழுத்தமானது ஒரு வளிமண்டல அழுத்தம். இந்நிலையில் அதே J வடிவ குழாயில் மேலும் பாதரசமானது சேர்க்கப்படுகிறது. வாயுவின் கன அளவானது பாதியாக குறைய, அதாவது V கன அளவானது V/2 குறையும் வரையில் பாதரசமானது சேர்க்கப்படுகிறது. இந்நிலையில் வாயுவானது உணரும் அழுத்தமானது இரு முனைகளிலும் உள்ள பாதரச மட்டங்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டிலிருந்து பெறப்படுகிறது. எனவே வாயுவின் கன அளவு பாதியாக குறையும் பொழுது பாதரச மட்டங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடானது 760 மில்லிமீட்டர். எனவே V/2 கன அளவில் உள்ள அந்த வாயுவானது உணர்கின்ற அழுத்தம் is equal to ஒரு வளிமண்டல அழுத்தம் பிளஸ் 760 மில்லிமீட்டர். இங்கு 760 மில்லிமீட்டர் is equal to ஒரு வளிமண்டல அழுத்தம், ஒரு ATM. எனவே ஒரு ATM பிளஸ் ஒரு ATM is equal to 2 ATM. ஆக 2 ATM அழுத்தத்தில் வாயுவினுடைய கன அளவானது பாதியாக குறைகிறது. இதன் மூலம் அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க கன அளவு குறையும் என்று பாயில் முடிவு செய்தார். இதுவே பாயிலினுடைய அழுத்தம் கன அளவிற்கு இடையே உள்ள தொடர்பிற்கான சோதனையாகும். பாயில் விதியினை குறிப்பிடும் வரைபடத்தை வரைக மற்றும் வரம்பு யார்? பாயில் விதியில் வெப்பநிலை மற்றும் மோல்களின் எண்ணிக்கை மாறாத போது X அச்சில் அழுத்தம் ATM-இலும் Y அச்சில் கன அளவு டெசிமீட்டர் கியூபிலும் குறிக்கப்படுகிறது. இந்நிலையில் அழுத்தம்
அதிகரிக்க அதிகரிக்க கன அளவு குறைகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க கன அளவு குறைகிறது. இதுவே பாயிலின் விதிக்கான வரைபடம். அதே வேளையில் மாறாத வெப்பநிலையில் இருவேறு நிலைகளில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள ஒரு வாயுவிற்கு பாயிலின் விதியினை கீழ்கண்டவாறு எழுதலாம். பாயிலின் விதியானது PV = K அல்லவா? எனவே P1 × V1 = P2 × V2 = K. இதுவே வெவ்வேறு நிலைகளில் உள்ள ஒரு வாயுவின் அழுத்தம் மற்றும் கன அளவிற்கான பாயிலின் விதியாகும். பாயில் விதியின் வரம்பு. பாயில் விதியானது நல்லியல்பு வாயுக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய, அதாவது குறைந்த அழுத்தம் மற்றும் அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு வாயுவிற்கு மட்டும் பாயில் விதி பொருத்தமாக இருக்கும். ஆக இந்த வீடியோவிலே பாயில் விதி, பாயில் விதிக்கான சோதனை, பாயில் விதியினை குறிக்கும் வரைபடம் மற்றும் பாயில் விதியின் வரம்பு பற்றி நன்கு தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். சார்லஸ் விதி, ஐசோபார்கள் என்றால் என்ன, கெல்வின் தனி வெப்பநிலை என்றால் என்ன மற்றும் கெல்வின் அளவுகோல் பற்றி பார்க்கலாம். சார்லஸ் விதி அல்லது கன அளவு வெப்பநிலை தொடர்பு விதி. வாயுக்களுக்கான பல்வேறு விதிகளில் சார்லஸ் விதியானது மிக முக்கியமான விதி. பாயில் விதியை தொடர்ந்து வருகின்ற மிக முக்கியமான விதி சார்லஸ் விதியை பார்ப்போம். இங்கு ஒரு பீக்கரில் பனிக்கட்டியின் மீது குறிப்பிட்ட நிறையுடைய குறிப்பிட்ட அழுத்தத்தில் ஒரு பலூன் ஆனது வைக்கப்பட்டுள்ளது. அந்த பனிக்கட்டியை சூடுபடுத்தும் பொழுது அது உருகி நீராக மாறும் பொழுது குறிப்பிட்ட அழுத்தம் மற்றும் குறிப்பிட்ட நிறையுடைய அந்த பலூன் ஆனது விரிவடைகிறது. இதன் மூலமாக வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க கன அளவு அதிகரிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுதான் சார்லஸ் விதி. இந்த விதியை ஒரு வரைபடத்தின் மூலமாக மேலும் புரிந்து கொள்வோம். அழுத்தம் மற்றும் மோல்களின் எண்ணிக்கை மாறிலியாக உள்ள பொழுது எக்ஸ் அச்சில் வெப்பநிலையினுடைய மதிப்புகளையும் Y அச்சில் கன அளவுகளின் மதிப்புகளையும் பல்வேறு சோதனையின் மூலமாக கண்டறிந்து வரைபடம் வரையும் போது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க கன அளவு நேர்கோட்டில் அதிகரிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க வாயுவின் கன அளவானது அதிகரிக்கிறது. சார்லஸ் விதியை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவிற்கு அதன் அழுத்தம் மாறாதிருக்கும் போது கன அளவானது வெப்பநிலையுடன் நேர் விகிதத்தில் இருக்கும். சார்லஸ் விதியின் கணிதவியல் சமன்பாடானது குறிப்பிட்ட அழுத்தம் மற்றும் குறிப்பிட்ட மோல்களின் எண்ணிக்கை கொண்ட ஒரு வாயுவின் கன அளவானது வெப்பநிலையுடன் நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது V is directly proportional to T. மேற்கண்ட சமன்பாட்டில் விகித மாறிலியை புகுத்தி எழுத V is equal K. இங்கு K என்பது விகித மாறிலி. இந்த சமன்பாட்டை மாற்றி எழுதும் பொழுது V/T is equal to K, அதாவது மாறிலி. இதுவே சார்லஸ் விதியாகும். வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க வாயுவின் கன அளவு அதிகரிக்கிறது. ஐசோபார்கள் என்றால் என்ன? கன அளவிற்கும் வெப்பநிலைக்கும் இடையே உள்ள குறிப்பிட்ட அழுத்தம் மற்றும் குறிப்பிட்ட மோல்களின் எண்ணிக்கை கொண்ட ஒரு வாயுவின் பல்வேறு கன அளவு மற்றும் அழுத்தத்துக்கு இடையே வரைபடம் வரையும் பொழுது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க கன அளவு நேர்கோட்டில் அதிகரிப்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? இத்தகைய நேர்கோடுகளே ஐசோபார்கள் என அழைக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட நிறை அழுத்தத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு நேர்கோட்டில் அதிகரிக்கிறது. வரைபடத்தில் இத்தகைய நேர்கோடுகள் ஐசோபார்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கெல்வின் தனி வெப்பநிலை என்றால் என்ன? மாறாத அழுத்தம் மற்றும் மாறாத மோல்களின் எண்ணிக்கை கொண்ட ஒரு வாயுவின் பல்வேறு கன அளவு மற்றும் வெப்பநிலைக்கு இடையே வரைபடம் வரையும் பொழுது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க நேர்கோட்டில் கன அளவு அதிகரிப்பதை நாம் பார்த்தோம். இங்கு எக்ஸ் அச்சை மேலும் எதிர் திசையில் நீட்டித்து இங்கே பெறப்பட்ட கன அளவிற்கான நேர்கோட்டை மேலும் நீட்டிக்கும் பொழுது அது எக்ஸ் அச்சில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வெட்டுகிறது. அந்த குறிப்பிட்ட புள்ளியினுடைய செல்சியஸ் மதிப்பானது -273.15 டிகிரி சி. அந்த வெப்பநிலையில் குறிப்பிட்ட அழுத்தம் குறிப்பிட்ட மோல்களின் எண்ணிக்கை கொண்ட வாயுவின் கன அளவானது 0 ஆகிறது. இந்த வெப்பநிலை அதாவது -273.15 டிகிரி சி என்பது கெல்வின் தனி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெப்பநிலை கெல்வின் அளவுகோலில் 0 கெல்வின் என கொள்ளப்படுகிறது. வரையறையை பார்ப்போம். வரைபடத்தில் சோதனை அளவீடுகளை விட குறைவான வெப்பநிலைக்கு நேர்கோட்டினை நீட்டித்தால்
அந்த நேர்கோடு எக்ஸ் அச்சில் மிக துல்லியமாக -273.15 டிகிரி சியில் வெட்டுகிறது. எனவே -273.15 டிகிரி சியில் வாயுவின் கன அளவு 0 மதிப்பை பெறுகிறது. இந்த வெப்பநிலை கெல்வின் தனி வெப்பநிலை என்று வரையறுக்கப்படுகிறது. கெல்வின் அளவுகோல் என்றால் தனி பூஜ்ய வெப்பநிலை, அதாவது -273.15 டிகிரி சியில், அதாவது 0 கெல்வினை ஆரம்ப புள்ளியாக கொண்டு கெல்வின் புதிய வெப்பநிலை அளவுகோலை உருவாக்கினார். தற்போது இந்த அளவுகோல் கெல்வின் அளவுகோல் என அழைக்கப்படுகிறது. கெல்வின் வெப்பநிலை அளவுகோலுக்கும் செல்சியஸ் வெப்பநிலை அளவுகோலுக்கும் இடையே உள்ள தொடர்பை பார்ப்போம். தனி பூஜ்ய வெப்பநிலை கெல்வின் அளவுகோலில் அது 0 கெல்வினாக இருக்கும். செல்சியஸ் அளவுகோலில் அது -273.15 டிகிரி சி ஆக இருக்கும். நீரின் உறைநிலை கெல்வின் அளவுகோலில் அது 273 கெல்வினாக இருக்கும். செல்சியஸ் அளவுகோலில் அது 0 டிகிரி சி ஆக இருக்கும். நீரின் கொதிநிலை கெல்வின் அளவுகோலில் அது 373 கெல்வினாக இருக்கும். செல்சியஸ் அளவுகோலில் அது 100 டிகிரி சி ஆக இருக்கும். கெல்வின் அளவுகோல் மதிப்புகளை எழுதும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டியது, செல்சியஸை குறிப்பிடுவது போல டிகிரியை, கெல்வின் அளவுகோல் மதிப்புகளை குறிப்பிடக்கூடாது. கே-லூசாக்கின் விதி, அதாவது அழுத்தம் வெப்பநிலை தொடர்பு விதி, அவகேட்ரோ கருதுகோள் மற்றும் நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவி போன்றவற்றை பற்றி பார்க்கலாம். கே-லூசாக்கின் விதி, அழுத்தம் வெப்பநிலை தொடர்பு. கே-லூசாக் வாயுக்களுக்கான விதியை 1808 ஆண்டு முன்மொழிந்தார். அந்த விதிதான் கே-லூசாக்கின் விதியை பார்ப்போம். குறிப்பிட்ட கன அளவு மற்றும் குறிப்பிட்ட நிறை கொண்ட வாயுவானது இந்த கலனில் உள்ளதாக கருதுவோம். வாயு மூலக்கூறுகளின் இயக்கத்தால் அவைகள் கலனினுடைய சுவற்றில் மோதுவதன் காரணமாக உணரப்பட்ட அழுத்தமானது இந்த அழுத்தமானியில் பார்க்கிறோம். இதே சூழ்நிலையில் கலனினுடைய வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது வாயுக்களின் இயக்கம் அதிகரிக்கும். வாயுக்களின் இயக்கம் அதிகரிக்கும் பொழுது வாயு மூலக்கூறுகள் கலனினுடைய சுவற்றில் மோதக்கூடிய வீதமும் அதிகரிக்கிறது. இதனால் அழுத்தம் அதிகரித்திருப்பதை இந்த அழுத்தமானியின் மூலம் பார்க்க முடிகிறது. ஆக வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கிறது. இதுவே கே-லூசாக்கின் விதி. விதியை பார்ப்போம். மாறாத கன அளவில் குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவினுடைய அழுத்தமானது அதன் வெப்பநிலையுடன் நேர்வீத தொடர்புடையது. கே-லூசாக்கின் விதிக்கான கணிதவியல் சமன்பாட்டை பார்ப்போம். குறிப்பிட்ட நிறையுடைய குறிப்பிட்ட கன அளவில் உள்ள ஒரு வாயுவினுடைய அழுத்தமானது வெப்பநிலையுடன் நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது P is proportional to T. இந்த proportionalityயை ஒரு மாறிலி கொண்டு மாற்றி அமைக்கலாம். எனவே இந்த சமன்பாடானது P is equal to KT ஆகிறது. இங்கு K என்பது விகித மாறிலி. ஆக P by T is equal to K என்பது கே-லூசாக் விதியின் கணிதவியல் சமன்பாடாகும். வெவ்வேறு நிலைகளில் கே-லூசாக்கின் விதி எவ்வாறு எழுதப்படுகிறது என்பதை பார்ப்போம். வெப்பநிலை டிகிரி சியில் எக்ஸ் அச்சில் குறிக்கப்பட்டிருக்கிறது. Y அச்சில் அழுத்தத்தை குறித்துக் கொள்வோம். இவை இரண்டுக்கும் இடையே வரைபடம் வரையும் பொழுது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிப்பதை பார்க்க முடிகிறது. இதில் அழுத்தமானது P1 எனவும் வெப்பநிலை T1 எனவும் கொள்ளப்படுகிறது. அதே நிலையில் பிரிதொரு வாயுக்கான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்திற்கான வரைபடத்தை வரையும் பொழுது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். கே-லூசாக்கின் வெவ்வேறு நிலைகளுக்கான சமன்பாடானது P1 by T1 is equal to P2 by T2 is equal to K. ஆக கே-லூசாக்கின் விதிப்படி குறிப்பிட்ட கன அளவு மற்றும் குறிப்பிட்ட நிறை கொண்ட ஒரு வாயுவினுடைய அழுத்தமானது வெப்பநிலையுடன் நேர் விகிதத்தில் இருக்கும். அவகேட்ரோ கருதுகோள் 1812 ஆண்டு அவகேட்ரோ இந்த கருதுகோளை முன்மொழிந்தார். அதன்படி சம வெப்ப அழுத்த நிலைகளில் சம கன அளவுடைய 3 பலூன்களை இங்கு பார்க்கிறீர்கள். ஒரு பலூனில் ஹைட்ரஜனும் மற்றொரு பலூனில் நைட்ரஜனும் மூன்றாவது பலூனில் ஆக்சிஜனும் நிரப்பப்பட்டுள்ளது. அவகேட்ரோவின் கருதுகோளின்படி சம வெப்ப அழுத்த நிலையில் சம கன அளவுடைய அந்த 3 பலூன்களிலும் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமம். அதாவது ஹைட்ரோஜனில் 3 மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் உள்ளதென்றால் நைட்ரஜனிலும் அதுபோல ஆக்சிஜனிலும் 3 மூலக்கூறு இருக்கும். இதுவே அவகேட்ரோவின் கருதுகோளை பார்ப்போம்.
சம வெப்ப அழுத்த நிலைகளில் சம கன அளவுள்ள அனைத்து வாயுக்களும் சம எண்ணிக்கையுள்ள மூலக்கூறுகளை பெற்றிருக்கும். இதனுடைய கணிதவியல் சமன்பாடானது சம வெப்ப அழுத்த நிலைகளில் மோல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கன அளவும் அதிகரிக்கும் என்பது அவகேட்ரோ கருதும். அதாவது V is proportional to N. இங்கு V என்பது வாயுவின் கன அளவு, N என்பது வாயுவின் மோல்களின் எண்ணிக்கை அல்லது நிறை. ப்ரொபோர்ஷனாலிட்டி நீக்கி எழுத V is equal to Kn. இங்கு K என்பது விகித மாறிலி. எனவே V by N is equal to K. இதுவே அவகேட்ரோ கருதுகோளின் கணிதவியல் வாய்ப்பாடாகும். வெவ்வேறு நிலைகளில் அவகேட்ரோ கருதுகோளின் சமன்பாடானது V1 by N1 is equal to V2 by N2 is equal to K. ஆக அவகேட்ரோவின் கருதுகோளின்படி குறிப்பிட்ட அல்லது சம வெப்ப அழுத்த நிலையில் வாயுவின் மோல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதன் கன அளவும் அதிகரிக்கும் என்பதே ஆகும். நல்லியல்பு வாயு. வாட் இஸ் ஐடியல் கேஸ்? பாயில் விதி, சார்லஸ் விதி, கே-லூசாக் விதி மற்றும் அவகேட்ரோ விதி போன்ற விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்ற வாயுக்களே நல்லியல்பு வாயுக்கள். நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவி. இது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. நல்லியல்பு வாயுக்கள் என்பது என்ன? வாயுக்களின் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்ற வாயுக்களே நல்லியல்பு வாயுக்கள். எனவே வாயுக்களின் விதிகளில் முதலாவது இருப்பது பாயில் விதி. குறிப்பிட்ட வெப்ப மற்றும் குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் கன அளவானது அழுத்தத்துடன் எதிர் விகிதத்தில் இருக்கும். அதாவது V is proportional to 1 by P. இது சமன்பாடு 1 என கொள்வோம். சார்லஸ் விதி. குறிப்பிட்ட அழுத்தத்தில் குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் கன அளவானது வெப்பநிலையுடன் நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது V is proportional to T. இது சமன்பாடு 2 என கொள்வோம். அவகேட்ரோ விதி. சம வெப்ப அழுத்த நிலையில் மோல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கன அளவும் அதிகரிக்கும் என்பது அவகேட்ரோ விதி. இது சமன்பாடு 3. ஆக இந்த 3 சமன்பாடுகளையும் இணைக்க ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீக்கி மாறிலியை புகுத்தி எழுத V is equal to nRT by P. இங்கு R என்பது வாயு மாறிலி, அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இதனுடைய மதிப்பானது 8.314 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின். இந்த சமன்பாட்டை மாற்றி எழுத PV is equal to nRT. இதுவே நல்லியல்பு வாயு சமன்பாடாகும். இந்த சமன்பாட்டிற்கு உட்பட்டு செயல்படுகின்ற வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் ஆகும். இங்கு P என்பது அழுத்தம். அழுத்தமானது பல்வேறு அலகுகளில் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். V என்பது கன அளவு, லிட்டரில் அல்லது டெசிமீட்டர் கியூபில் குறிக்கப்படுகிறது. N என்பது மோல்களின் எண்ணிக்கை, R என்பது வாயு மாறிலி, T என்பது வெப்பநிலை கெல்வினில் குறிக்கப்படுகிறது. நல்லியல்பு வாயு சமன்பாடானது PV is equal to nRT ஆகும். இந்த வீடியோவிலே கே-லூசாக்கின் விதி, அவகேட்ரோவினுடைய கருதுகோள், நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவித்தல் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். 1. டால்டனின் பகுதி அழுத்த விதி. 2. வாயுவின் பகுதி அழுத்தத்திற்கும் மோல் பின்னத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை டால்டனின் பகுதி அழுத்த விதியிலிருந்து வருவி மற்றும் 3. டால்டன் பகுதி அழுத்த விதியின் பயன் ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம். முதலில் டால்டனின் பகுதி அழுத்த விதி. 1802ஆம் ஆண்டு ஜான் டால்டன் நல்லியல்பு வாயுவிற்கான மற்றொரு விதியை முன்மொழிந்தார். அந்த விதிதான் டால்டனின் பகுதி அழுத்த விதியை புரிந்து கொள்ள இதை பார்ப்போம். மாறா வெப்பநிலையில் குறிப்பிட்ட கன அளவில் ஒன்றுடன் ஒன்று வினை புரியாத வாயுக்களாக ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கான் இவை இந்த கலனில் உள்ளதாக கருதுவோம். இந்த வாயு மூலக்கூறுகளுடைய இயக்கத்தால் அந்த மூலக்கூறுகள் கலனில் சுவற்றில் மோதுவதன் காரணமாக உணரப்படும் அழுத்தமானது இந்த அழுத்தமானியில் காட்டப்பட்டுள்ளது. இது P மொத்தமாகும். இந்த வாயு கலவையில் உள்ள ஒவ்வொரு வாயுவினுடைய பகுதி அழுத்தத்தையும் தனித்தனியாக மாறா வெப்பநிலையில் அதே கன அளவில் பார்ப்போம். முதலில் ஆக்சிஜன் மூலக்கூறு மாறா வெப்பநிலையில் அதே கன அளவில் கலனில் உள்ளதாக கருதுவோம். இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுகள் கலனினுடைய சுவற்றில் மோதுவதன் காரணமாக உணரப்படுகின்ற அழுத்தமானது ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் P1 என கொள்வோம். அதே சூழ்நிலையில் மற்றொரு கலனில் வாயு கலவையில் உள்ள இரண்டாவது
இரண்டாவது வாயுவான நைட்ரஜன் மூலக்கூறுகளால் உணரப்படும் பகுதி அழுத்தமானது இந்த அழுத்தமானியில் காட்டப்பட்டுள்ளது. இதை P2 என கொள்வோம். வாயு கலவையில் உள்ள மூன்றாவது வாயுவான ஆர்கான் மாறாத வெப்பநிலையில் அதே கன அளவில் கலனில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மூலக்கூறுகள் கலனின் சுவற்றில் மோதுவதால் உணரப்படும் அழுத்தமானது அழுத்தமானியில் காட்டப்பட்டுள்ளது. ஆர்கானின் பகுதி அழுத்தம் P3 என கொள்வோம். டால்டனின் பகுதி அழுத்த விதியின்படி ஒன்றோடு ஒன்று கலவாத வாயு கலவையின் மொத்த அழுத்தமானது வாயு கலவையில் உள்ள வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதாவது வாயு கலவையின் மொத்த அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் P1 பிளஸ் நைட்ரஜனின் பகுதி அழுத்தம் P2 பிளஸ் ஆர்கானின் பகுதி அழுத்தம் P3 ஆகும். டால்டனின் பகுதி அழுத்த விதியை பார்ப்போம். ஒன்றோடு ஒன்று வினை புரியாத வாயு கலவையின் மொத்த அழுத்தமானது அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமம். V கன அளவுடைய கொள்கலனில் உள்ள 1, 2, 3 ஆகிய வாயுக்கள் அடங்கிய கலவையில் உள்ள வாயுக்களின் பகுதி அழுத்தங்கள் முறையே P1, P2, P3 எனில் வாயு கலவையின் மொத்த அழுத்தமானது P மொத்தம் is equal to P1 plus P2 plus P3 ஆகும். இதுவே டால்டனின் பகுதி அழுத்த விதிக்கான சமன்பாடு ஆகும். 2. வாயுவின் பகுதி அழுத்தத்திற்கும் மோல் பின்னத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை டால்டனின் பகுதி அழுத்த விதியிலிருந்து வருவி. டால்டனின் பகுதி அழுத்த விதிக்கான சமன்பாடு P மொத்தம் is equal to P1 plus P2 plus P3. இது சமன்பாடு 1 என கொள்வோம். வாயுக்கள் நல்லியல்பு தன்மையை பெற்றிருப்பதாக கருதினால் நல்லியல்பு வாயு சமன்பாடானது PV is equal to nRT. இதில் மாறிகளாக இருப்பது அழுத்தம் மற்றும் மோல்களின் எண்ணிக்கை. மாறிலிகளாக இருப்பது கன அளவு, வாயு மாறிலி மற்றும் வெப்பநிலை. இதை மனதில் கொண்டு ஒவ்வொரு வாயுவின் பகுதி அழுத்தத்தையும் பார்ப்போம். வாயு 1 பகுதி அழுத்தம் P1 is equal to N1 into RT by V. வாயு 2 பகுதி அழுத்தமானது P2 is equal to N2 RT by V. வாயு 3 பகுதி அழுத்தமானது P3 is equal to N3 into RT by V. ஆக இவைகள் வாயு கலனில் உள்ள ஒவ்வொரு வாயுவினுடைய பகுதி அழுத்தங்கள் ஆகும். P மொத்தம் is equal to P1 plus P2 plus P3. இது சமன்பாடு 1 அல்லவா? இதில் வாயு கலனில் உள்ள 3 வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் மதிப்புகளையும் பிரதியிடுவோம். அதாவது P மொத்தம் is equal to P1 N1 RT by V plus P2 N2 into RT by V plus P3 N3 into RT by V. எனவே மேற்கண்ட சமன்பாட்டில் மோல்களின் எண்ணிக்கையை தனியாக பிரித்து எழுதும் பொழுது P மொத்தம் is equal to N1 plus N2 plus N3 into பொதுவாக உள்ள RT by V. இங்கு N1 plus N2 plus N3 is equal to N மொத்தம் என கொள்வோம். ஆகவே மேற்கண்ட சமன்பாடானது P மொத்தம் is equal to N மொத்தம் into RT by V. இது சமன்பாடு 2 கொள்வோம். ஆக வாயு கலனில் உள்ள ஒவ்வொரு வாயுக்களின் பகுதி அழுத்தங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதை மனதில் கொண்டு பொதுவாக PI என எழுதுவோம். இங்கு I என்பது அனைத்து வாயுக்களுக்கும் பொதுவான ஒரு குறியீடு. PI is equal to NI. அனைத்து வாயுக்களுடைய மோல்களின் எண்ணிக்கையும் NI என கொள்வோம். ஆக PI is equal to NI into RT by. இதை மாற்றி எழுத RT by V is equal to PI by NI. இது சமன்பாடு 3 கொள்ளும். சமன்பாடு 3 சமன்பாடு 2 பிரதியிட. அதாவது P மொத்தம் is equal to N மொத்தம் into RT by V க்கு பதிலாக PI by NI. இச்சமன்பாட்டை மாற்றி எழுத அதாவது PI is equal to NI by N மொத்தம் into P மொத்தம். இங்கு மோல் பின்னம் xi என்ற வாய்ப்பாட்டை நினைவு கூற வேண்டும். மோல் பின்னம் xi என்பது I என்ற கூறின் மோல் பின்னமாகும். இங்கு I என்பது வாயுக்களுக்கான பொதுவாக குறிக்கப்படுகின்றது. எனவே xi is equal to Ni by N1. ஆக இந்த மதிப்பை இந்த சமன்பாட்டில் புகுத்தி எழுத Pi is equal to Ni by N மொத்தத்திற்கு பதிலாக xi into P மொத்தம். இதுவே வாயுக்களின் பகுதி அழுத்தத்திற்கும் மோல் பின்னத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு ஆகும். அதாவது Pi is equal to xi into P மொத்தம். Pi என்பது வாயுவின் பகுதி அழுத்தம், xi என்பது மோல் பின்னம், P மொத்தம் என்பது கலவையில் உள்ள வாயுக்களின் மொத்த அழுத்தம்.
3 டால்டனின் பகுதி அழுத்த விதியின் பயன். இங்கு பார்ப்பது ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய முறை. இது நாம் கீழ் வகுப்பிலே படித்திருக்கிறோம். அதாவது ஆக்சிஜன் ஆனது நீரை கீழ்முக பயிற்சி செய்து, அதாவது டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என சொல்லுவார்கள், கீழ்முக பயிற்சி செய்து இங்கு சேகரிக்கப்படுகிறது. அவ்வாறு சேகரிக்கப்படுகிற ஆக்சிஜனுடன் நீராவியும் உள்ளது. எனவே ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தத்தை டால்டனின் விதியை கொண்டு கணக்கிடலாம். அதாவது P மொத்தம் இஸ் ஈக்குவல் டு P சேகரிக்கப்பட்ட உலர்வாயு, அதாவது ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் பிளஸ் உடன் இருக்கின்ற நீராவியினுடைய பகுதி அழுத்தம். சமன்பாட்டை மாற்றி எழுதும் பொழுது P சேகரிக்கப்பட்ட உலர்வாயு ஆக்சிஜன் உடைய பகுதி அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு P மொத்தம் மைனஸ் நீராவியின் பகுதி அழுத்தம். ஆக நீரினை கீழ்முக இடப்பெயர்ச்சி செய்வதன் மூலம் வாயுக்களை சேகரிக்கும் ஒரு வினையில் சேகரிக்கப்படும் உலர் வாயுவின் அழுத்தத்தினை டால்டனின் பகுதி அழுத்த விதியினை பயன்படுத்தி கணக்கிடலாம். இதுவே டால்டனின் பகுதி அழுத்த விதியின் பயன் ஆகும். இந்த வீடியோவிலே டால்டனின் பகுதி அழுத்த விதி, பகுதி அழுத்த விதிக்கும் மோல் பின்னத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு, டால்டனின் பகுதி அழுத்த விதியின் பயன் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். கிரஹாமின் வாயு விரவுதல் விதி, விரவுதல் என்றால் என்ன, பாய்தல் என்றால் என்ன மற்றும் விரவுதல் மற்றும் பாய்தல் இவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுது போன்றவற்றை பார்க்கலாம். கிரஹாமின் வாயு விரவுதல் விதி 1848ஆம் ஆண்டு தாமஸ் கிரஹாம் ஒன்றோடு ஒன்று வினை புரியாத வாயுக்களை கலந்திட அனுமதிக்கும் போது என்ன நிகழுகின்றது என்ற ஆய்வின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட விதிதான் கிரஹாமின் வாயு விரவுதல் விதி. இந்த விதியானது கிரஹாமின் வாயு பாய்தல் விதி என்றும் அழைக்கப்படுகிறது. விதிக்கு செல்வதற்கு முன்பாக விரவுதல், அதாவது டிஃப்யூஷன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இந்த கலனில் ஒன்றோடு ஒன்று கலவாத வாயுக்கள் உள்ளன. மேல் அடுக்கில் உள்ள வாயுவானது அதிக செறிவிலும் கீழ் அடுக்கில் உள்ள வாயுவானது குறைந்த செறிவிலும் உள்ளதாக கொள்வோம். இந்த சூழலில் அதிக செறிவுள்ள பகுதியிலிருந்து வாயுக்களானது குறைந்த செறிவுள்ள பகுதிக்கு நகருகின்றது. இதுவே விரவுதல் ஆகும். விரவுதல் என்பது மெதுவான செயல். வரையறையை பார்ப்போம். விரவுதல் என்றால் என்ன? வாயு மூலக்கூறுகள் அதிக செறிவுள்ள பகுதியிலிருந்து குறைவான செறிவுள்ள பகுதிக்கு நகருகின்றன. ஒரு வாயுவின் மூலக்கூறுகள் மற்றொரு வாயுவின் வழியே நகரும் இந்த பண்பானது விரவுதல், டிஃப்யூஷன் என்று அழைக்கப்படுகிறது. பாய்தல், எஃப்யூஷன் என்றால் என்ன? இந்த கலனை பாருங்கள். இந்த கலனில் அதிக அழுத்தத்துடன் மேல் பகுதியில் வாயு காணப்படுகிறது, கீழ்ப்பகுதியில் வெற்றிடமாக உள்ளது. அதிக அழுத்தத்தில் உள்ள இந்த வாயுவானது சிறிய துளையின் வழியாக அனுமதிக்கும் போது மிக வேகமாக அழுத்தம் குறைந்த கீழ்ப்பகுதிக்கு பாய்கிறது. இந்த நிகழ்ச்சி தான் பாய்தல். பாய்தல் என்றால் என்ன? அதற்கான வரையறையை பார்ப்போம். ஒரு கலனில் உள்ள வாயுவானது ஒரு மிக சிறிய துளையின் வழியே வெளியேறும் நிகழ்வானது பாய்தல் என்று அழைக்கப்படுகிறது. அன்றாட நிகழ்விலே டயர் பஞ்சர் ஆகக்கூடிய செயல்முறையில் மிக விரைவாக காற்று வெளியேறுவதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? பாய்தலுக்கான எடுத்துக்காட்டு, காற்றடைக்கப்பட்ட பலூனை சிறிய ஊசி கொண்டு துளையிடும் பொழுது காற்று வேகமாக வெளியேறுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இதுவே பாய்தல் ஆகும். விரவுதல் மற்றும் பாய்தலுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. வரிசையின் விரவுதல், பாய்தல். 1. விரவுதல். வாயு மூலக்கூறுகள் அதிக செறிவுள்ள பகுதியிலிருந்து குறைவான செறிவுள்ள பகுதிக்கு நகருகின்றன. ஒரு கலனில் உள்ள வாயுவானது மிக சிறிய துளையின் வழியே வெளியேறக்கூடிய நிகழ்வு பாய்தல். 2. விரவுதலானது செறிவு வேறுபாட்டினால் நிகழுகிறது. பாய்தலானது அழுத்த வேறுபாட்டினால் நிகழுகிறது. 3. விரவுதல் பாய்தலை விட மெதுவான செயல்முறை. பாய்தல் விரவுதலை விட வேகமான செயல்முறை. எடுத்துக்காட்டு, அறை முழுவதும் நறுமணம் பரவும் செயல் பாய்தல். காற்றடைக்கப்பட்ட பலூன் மீது சிறு துளையிடும் பொழுது காற்று விரைவாக வெளியேறக்கூடிய செயல். ஆக விரவுதலுக்கும் பாய்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். கிரஹாம் வாயு விரவுதல் விதி அல்லது பாய்தல் விதியை பார்ப்போம். ஒரு வாயுவின் விரவுதல் அல்லது பாய்தலின் வீதமானது அதன் மோலார் நிறையின் வர்க்க மூலத்திற்கு எதிர் விகிதத்தில் அமையும். இக்கூற்று கிரஹாம் வாயு விரவுதல் அல்லது பாய்தல் விதி என்று அழைக்கப்படுகிறது. இதன் கணிதவியல் சமன்பாடானது விரவுதல் வீதம், அதாவது ரேட், proportional to 1 by root of
மோலார் நிறை. விரவுதல் வீதமானது மோலார் நிறையின் வர்க்க மூலத்திற்கு எதிர் விகிதத்தில் அமையும். m என்பது எடுத்துக்கொண்ட வாயுவின் மோலார் நிறையாகும். AB என்ற இரண்டு வாயுக்களின் விரவுதல் வீதத்திற்கான கிரஹாமின் சமன்பாட்டை பார்ப்போம். A என்ற வாயுவின் விரவுதல் வீதமானது அதாவது RA proportional to 1/√ma. இங்கு ma என்பது A என்ற வாயுவின் மோலார் நிறை. அதே நேரத்தில் B என்ற வாயுவின் விரவுதல் வீதமானது அதாவது RB is proportional to 1/√mb. இங்கு mb என்பது B என்ற வாயுவின் மோலார் நிறை. இந்த இரண்டு சமன்பாட்டையும் இணைக்க RA/RB is equal to √ma/mb. இதுவே இரண்டு வாயுக்களுக்கான கிரஹாமின் விரவுதல் சமன்பாடு ஆகும். வெவ்வேறு அழுத்தங்களை கொண்ட AB என்ற இரண்டு வாயுக்களின் விரவுதல் வீதத்திற்கான கிரஹாமின் சமன்பாடு. விரவுதல் வீதத்திற்கும் அழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பானது நேர்விகித தொடர்பு. அதாவது அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க விரவுதல் வீதமும் அதிகரிக்கும். எனவே A என்ற வாயுவின் உடைய விரவுதல் வீதமானது RA proportional to A என்ற வாயுவினுடைய அழுத்தம் /√ma. இங்கு ma என்பது A என்ற வாயுவின் மோலார் நிறை. அதே நேரத்தில் B என்ற வாயுவினுடைய விரவுதல் வீதமானது RB proportional to B என்ற வாயுவினுடைய அழுத்தம் B என்ற வாயுவின் மோலார் நிறையின் வர்க்கமூலம் /√mb. இங்கு mb என்பது B என்ற வாயுவின் மோலார் நிறை. இந்த இரண்டு சமன்பாடுகளையும் வகுக்க RA/RB is equal to PA/PB into √mb/ma. இதுவே இரண்டு வெவ்வேறு அழுத்தங்களை கொண்ட AB என்ற வாயுக்களின் விரவுதல் வீதத்திற்கான கிரஹாமின் சமன்பாடு ஆகும். ஆக இந்த வீடியோவிலே கிரஹாமின் விரவுதல் விதி, விரவுதல் என்றால் என்ன, பாய்தல் என்றால் என்ன, விரவுதலுக்கும் பாய்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நாம் பார்க்க இருப்பது அமுக்குத்திறன் காரணி, கம்ப்ரசபிலிட்டி ஃபேக்டர் Z என்றால் என்ன? அமுக்குத்திறன் காரணி Z அதாவது கம்ப்ரசபிலிட்டி ஃபேக்டர் இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு தன்மையிலிருந்து விலகல் அடைதலை அமுக்குத்திறன் காரணி கொண்டு அளவிட இயலும். இதன் வரையறையானது PV மற்றும் nRTக்கு இடையேயான விகிதமே அமுக்குத்திறன் காரணி Z எனப்படுகிறது. இதன் கணிதவியல் சமன்பாடானது Z is equal to PV/nRT. இங்கு P என்பது அழுத்தம், V என்பது கன அளவு, N என்பது மோல்களின் எண்ணிக்கை, R என்பது வாயு மாறிலி, T என்பது வெப்பநிலை. கெல்வினில் அளவிட வேண்டும். வாயுக்களின் பல்வேறு அழுத்த நிலைகளில் அதன் அமுக்குத்திறன் காரணியின் மதிப்புகளுக்கு இடையே வரைபட வரைந்து அதன் மூலமாக எந்த இயல்பு வாயுக்கள் எந்த நிலையில் அல்லது எந்த நிபந்தனையில் நல்லியல்பு தன்மையை பெறுகிறது என்பதை பார்ப்போம். Y அச்சில் வாயுக்களின் அமுக்குத்திறன் மதிப்புகளையும் X அச்சில் வாயுக்களின் அழுத்தம் பாரிலும் குறிக்கப்பட்டு நல்லியல்பு வாயுக்களின் வரைகோடானது இவ்வாறாக அமைகின்றது. அதாவது X அச்சிற்கு இணையாக கிடைமட்டமாக கிடைக்கப்பெறுகிறது. நல்லியல்பு வாயுக்களின் அமுக்குத்திறன் காரணி Z மதிப்பானது 1ஆக உள்ளது. ஆக Z-இனுடைய மதிப்பு 1 என பெறப்பட்டால் அந்த வாயு நல்லியல்பு வாயுவாக இருக்கும். நல்லியல்பு வாயு வரைகோட்டிற்கு கீழ்ப்பகுதியில் Z-இனுடைய மதிப்பு less than 1ஆக இருக்கும். மேற்பகுதியில் Z-இனுடைய மதிப்பு greater than 1ஆக இருக்கும். எடுத்துக்காட்டாக நைட்ரஜன். நைட்ரஜன் ஒரு இயல்பு வாயு. 400 கெல்வின் வெப்பநிலையில் நைட்ரஜன் வாயுவின் பல்வேறு அழுத்த நிலைகளுக்கு அதன் அமுக்குத்திறன் காரணியின் மதிப்பை கண்டறிந்து வரைபடத்தை வரையும் பொழுது அது இவ்வாறாக அமைகின்றது. 400 கெல்வின் வெப்பநிலையில் குறைந்த அழுத்தமான ஏறத்தாழ 50 வளிமண்டல அழுத்தத்தில் நைட்ரஜன் ஆனது நல்லியல்பு வாயுவாக செயல்படுகிறது. இந்த எல்லையில் நைட்ரஜன் வாயுவின் அமுக்குத்திற காரணியின் மதிப்பு ஏறத்தாழ 1ஆக உள்ளது. ஆக இயல்பு வாயுக்கள் அதிக வெப்பநிலையில் குறைந்த அழுத்தத்தில் நல்லியல்பு வாயுக்களாக செயல்படுகின்றன. ஆக இந்த வீடியோவிலே தாம்சன் விளைவு, எதிர்மாறு வெப்பநிலை, வாயுக்களை திரவமாக்கக்கூடிய பல்வேறு செயல்முறைகள் மற்றும் அமுக்குத்திறன் காரணி போன்றவற்றை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நாம் பார்க்க இருப்பது வாண்டர் வால் சமன்பாடு. இந்த பகுதியானது தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி. பார்ப்போம். வாண்டர் வால் சமன்பாடு. வாயு விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்ற வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் என்பதை நாம் அறிவோம். நல்லியல்பு வாயு சமன்பாடானது PV is equal to nRT. இந்த சமன்பாட்டில் P என்பது அழுத்தம், V என்பது கன அளவு, N என்பது மோல்களின் எண்ணிக்கை, R என்பது வாயு மாறிலி, T என்பது வெப்பநிலை. 1873ஆம் ஆண்டு ஜொஹன்னஸ் டெட்ரிக் வாண்டர் வால்ஸ் அவர்கள் இயல்பு வாயுக்களை பற்றிய கணிதவியல் ரீதியான ஆய்வுகளின் அடிப்படையில் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி விசைகளின் காரணமாக 2 திருத்தங்களை முன்மொழிந்தார்கள். அவற்றுள் ஒன்று அழுத்தத்திற்கான திருத்தம், மற்றொன்று கன அளவிற்கான திருத்தம். ஆக இந்த 2 திருத்தங்களையும் நல்லியல்பு சமன்பாட்டில் புகுத்தி மாற்றி அமைக்கப்பட்ட சமன்பாடே வாண்டர் வால் சமன்பாடு. இச்சமன்பாட்டை பற்றி பார்ப்போம். அழுத்தத்திற்கான திருத்தம், பிரஷர் கரெக்ஷன். வாயுவின் அழுத்தமானது அவ்வாயு மூலக்கூறுகள் கொள்கலனின் சுவற்றின் மீது மோதுவதால் ஏற்படும் விசைக்கு நேர்விகித தொடர்புடையது. இங்கு பார்ப்பது ஒரு கொள்கலன். அதில் உள்ள வாயுக்களில் ஒன்று கொள்கலனின் சுவற்றில் மோதுவதால் அழுத்தம் உணரப்படுகிறது. ஆக கொள்கலனில் உள்ள வாயு மூலக்கூறுகள் 2 விதமான கவர்ச்சி விசைக்கு உட்படுகின்றது. அவற்றுள் ஒன்று கொள்கலனின் நடுவில் உள்ள மூலக்கூறுகள் சமன் செய்யப்பட்ட மூலக்கூறு கவர்ச்சி விசைகளின் காரணமாக கொள்கலனின் சுவற்றில் மோதுவதில்லை. அதே நேரத்தில் கொள்கலனின் சுவற்றுக்கு அருகில் உள்ள வாயு மூலக்கூறுகள் அந்த மூலக்கூறுகளுக்கு பின்புறமாக உள்ள வாயு மூலக்கூறுகளினால் உள்நோக்கிய இழுத்தல் கவர்ச்சி விசையின் காரணமாக சுவற்றின் மீது மோதக்கூடிய வேகமானது குறைக்கப்படுகிறது. எனவே அளந்தறியப்பட்ட அழுத்தமானது வாயுவின் நல்லியல்பு அழுத்தத்தை விட குறைவானதாகும். அதற்கு காரணம் சுவற்றின் அருகில் உள்ள வாயு மூலக்கூறுகள் உட்புறம் உள்ள மூலக்கூறுகளால் உள்நோக்கிய இழுத்தல் விசைக்கு உட்படுகிறது. கொள்கலனின் சுவற்றிற்கு அருகே உள்ள ஒரு மூலக்கூறு உணரும் கவர்ச்சி விசையானது வாயுவின் அடர்த்தியின் வர்க்கத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் என வாண்டர் வால்ஸ் கண்டறிந்தார். அதாவது P dash proportional to rho square. இச்சமன்பாட்டை ஒன்றென கொள்வோம். இச்சமன்பாட்டில் P dash என்பது அழுத்த குறைவு, rho என்பது அடர்த்தி. அடர்த்தியினுடைய வரையறையை நாம் அறிவோம் அல்லவா? அதாவது rho is equal to மோல்களின் எண்ணிக்கைக்கும் கன அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் தானே அடர்த்தி. அதாவது rho is equal to N by V. இங்கு N என்பது மோல்களின் எண்ணிக்கை, V என்பது கொள்கலனின் கன அளவு. ஆக சமன்பாடு 1இல் ரோவினுடைய மதிப்பை புகுத்தி எழுத P dash proportional to N square by V square. proportionalityயை நீக்கி விகித மாறிலியை புகுத்தி எழுத P dash is equal to A into N square by V square. இங்கு A என்பது விகித மாறிலி. ஆக அழுத்த குறைவு is equal to A into N square by V square. நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் is equal to இயல்பு வாயுவின் அழுத்தம் பிளஸ் P dash. P dash என்பதை சற்று முன் தான் பார்த்தோம். அதாவது A into N square by V square. இந்த மதிப்பை இந்த சமன்பாட்டில் புகுத்தி எழுத நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் is equal to இயல்பு வாயுவின் அழுத்தம் பிளஸ் A N square by V square. இது சமன்பாடு 2ஆக கொள்வோம். அதாவது இயல்பு வாயுவின் அழுத்தம் பிளஸ் A N square by V square என்பது அழுத்தத்திற்கான திருத்தம். கன அளவிற்கான திருத்தம், வால்யூம் கரெக்ஷன். ஒவ்வொரு தனித்த வாயு மூலக்கூறும் ஒரு குறிப்பிட்ட கன அளவை அடைத்துக் கொள்ளுவதால் வாயு அடங்கிய கொள்கலனின் கன அளவினை, அதாவது V-ஐ காட்டிலும் வாயுவின் உண்மையான கன அளவு குறைவானதாகும். இவ்விளைவிற்கான திருத்த காரணி V dash என கொள்வோம். இங்கு பார்ப்பது கோள வடிவிலான 2 வாயு மூலக்கூறுகள். இவை இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொண்டுள்ளதாக கருதுவோம். ஆக இவை இரண்டினுடைய ஆரமும் R என குறித்துக் கொள்ளப்படுகிறது. 2 கோள வடிவ வாயுவின் மூலக்கூறுகளின் மைய புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவானது 2R. ஆக ஒரு வாயு மூலக்கூறை சுற்றி காணப்படுகின்ற இந்த பரப்பானது
புறக்கணிக்கப்பட்ட கன அளவு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது V dash. இந்த புறக்கணிக்கப்பட்ட கன அளவு பகுதியில் மற்றொரு வாயு மூலக்கூறு நெருங்காது. ஆக இந்த பகுதி தான் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு V dash என அழைக்கப்படுகிறது. இரு மூலக்கூறுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவு அதாவது 4π3π2r3. இரு மூலக்கூறுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவு 8 × 4π3πr3. இங்கு 8 எவ்வாறு பெறப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 2³ அதாவது 2 × 2 × 2 is equal to 8. தனித்த வாயு மூலக்கூறின் கன அளவு Vm என கொள்வோம். கோள வடிவமுடைய ஒரு வாயு மூலக்கூறின் கன அளவு Vm is equal to 4π3πr3. இரு மூலக்கூறுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவு 8 × 4π3πr3ற்காக Vm பிரதியிடுவோம். எனவே தனித்த வாயு மூலக்கூறின் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு 8 × Vm/2. இவற்றை சுருக்க 4Vm. ஆக 4Vm என்பது தனித்த வாயு மூலக்கூறின் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு. கொள்கலனில் n வாயு மூலக்கூறுகள் உள்ளதாக கருதுவோம். எனவே n வாயு மூலக்கூறின் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு is equal to n × 4Vm. எனவே n × B. இங்கு B என்பது 4Vm. n வாயு மூலக்கூறின் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு NB. இங்கு B என்பது வான் டெர் வால்ஸ் மாறிலி. எனவே V dash is equal to NB. அதாவது புறக்கணிக்கப்பட்ட கன அளவு is equal to NB. ஆக V நல்லியல்பு is equal to V இயல்பு minus V dash. புறக்கணிக்கப்பட்ட கன அளவினுடைய மதிப்பை இந்த வாய்ப்பாட்டில் பிரதியிட V நல்லியல்பு is equal to V இயல்பு minus V dash க்கு பதிலாக NB. இச்சமன்பாடு 3 என கொள்வோம். இங்கு வால்யூம் கரெக்ஷன் அதாவது கன அளவு திருத்தமானது V இயல்பு minus NB. எனவே அழுத்தத்திற்கான திருத்தம் P நல்லியல்பு is equal to P இயல்பு plus AN²/V². கன அளவிற்கான திருத்தம் V நல்லியல்பு is equal to V இயல்பு minus NB. நல்லியல்பு வாயு சமன்பாடு PV = nRT. ஆக இரண்டு திருத்தங்களையும் நல்லியல்பு வாயு சமன்பாட்டில் புகுத்தி எழுத P நல்லியல்புக்கு பதிலாக P இயல்பு plus AN²/V² into V நல்லியல்பிற்கு பதிலாக V இயல்பு minus NB is equal to nRT. இச்சமன்பாடு வான் டெர் வால்ஸ் சமன்பாடு. இச்சமன்பாட்டில் A மற்றும் B ஆகியவை மாறிலிகள். இந்த மாறிலிகளானது வான் டெர் வால்ஸ் மாறிலிகள் என அழைக்கப்படுகிறது. இந்த மாறிலியினுடைய மதிப்பானது வாயுக்களை பொறுத்து அமைகின்றது. ஆக P இயல்பு plus AN²/V² into V இயல்பு minus NB is equal to nRT என்பது வான் டெர் வால்ஸ் சமன்பாடாகும். ஆக இந்த வீடியோவிலே வான் டெர் வால்ஸ் சமன்பாட்டை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். நிலைமாறும் மாறிலிகள் Vc, Pc மற்றும் Tc பற்றியும் வான் டெர் வால்ஸ் சமன்பாட்டில் இருந்து நிலைமாறும் மாறிலிகளை எவ்வாறு தருவிப்பது என்பதை பற்றியும் பார்ப்போம். இவை இரண்டும் தேர்வுக்கு மிக முக்கியமானவை. வாயுக்களை திரவமாக்கல். வாயுக்களை ஏன் திரவமாக்க வேண்டும்? வாயுக்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது கடினம். எனவே வாயுக்களை திரவ வடிவில் எளிதில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லலாம். எனவே தான் வாயுக்களை திரவமாக்கல் என்பது ஒரு முக்கியமான செயல்பாடு. வாயுக்களை திரவமாக்க தேவைப்படும் நிபந்தனைகளே நிலைமாறு மாறிலிகள். இவை 3. 1. நிலைமாறு வெப்பநிலை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் TC. 2. நிலைமாறு அழுத்தம் கிரிட்டிக்கல் பிரஷர் PC. நிலைமாறு கன அளவு கிரிட்டிக்கல் வால்யூம் VC. இவற்றினுடைய வரையறைகளானது மிகவும் முக்கியமானவை. ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. நிலைமாறு வெப்பநிலை TC வரையறை. எந்த ஒரு வெப்பநிலைக்கு மேலே அதிக அழுத்தம் அளிக்கப்படினும் ஒரு வாயுவினை திரவமாக்க இயலாதோ அவ்வெப்பநிலை நிலைமாறு வெப்பநிலை TC என வரையறுக்கப்படுகிறது. 2. நிலைமாறு அழுத்தம் PC வரையறை. ஒரு மோல் வாயுவினை அதன் நிலைமாறு வெப்பநிலையில் திரவமாக்க தேவைப்படும் குறைந்தபட்ச அழுத்தம்
நிலைமாறு அழுத்தம் PC என வரையறுக்கப்படுகிறது. 3. நிலைமாறு கன அளவு VC வரையறு. ஒரு மோல் வாயுவானது அதன் நிலைமாறு அழுத்தம் PC மற்றும் நிலைமாறு வெப்பநிலையில் TC அடைத்து கொள்ளும் கன அளவு நிலைமாறு கன அளவு VC என வரையறுக்கப்படுகிறது. 4. வான் டெர் வால்ஸ் சமன்பாட்டிலிருந்து நிலைமாறு மாறிலிகளை எவ்வாறு பெறுவது? இது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. வான் டெர் வால்ஸ் சமன்பாட்டை பார்ப்போம். P plus AN² by V² into V minus NB is equal to nRT. இச்சமன்பாட்டில் P என்பது இயல்பு வாயுவின் அழுத்தம், V என்பது இயல்பு வாயுவின் கன அளவு, N என்பது மோல்களின் எண்ணிக்கை, A மற்றும் B ஆகியவை வான் டெர் வால்ஸ் மாறிலிகள், R என்பது வாயு மாறிலி மற்றும் T என்பது வெப்பநிலை. இச்சமன்பாடானது N மோல்களுக்கான வான் டெர் வால்ஸ் சமன்பாடு என்பதை நாம் அறிவோம். ஒரு மோலிற்கு மேற்கண்ட சமன்பாட்டை மாற்றி எழுத P plus A by V² into B minus B is equal to RT. இது சமன்பாடு 2ஆக எடுத்துக்கொள்வோம். மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து நிலைமாறு மாறிலிகள் PC, BC மற்றும் TC யின் மதிப்புகளை தருவிக்கலாம். ஒரு மோலிற்கான வான் டெர் வால்ஸ் சமன்பாடு. மேற்கண்ட சமன்பாட்டை விரிவாக்க P into V is equal to PV plus A by V², V கேன்சல் ஆக V minus PB minus AB by V² equal முன்பாக கொண்டு வரும் பொழுது minus RT is equal to 0. இது சமன்பாடு 3ஆக எடுத்துக்கொள்வோம். சமன்பாடு 3ஐ V² by P ஆல் பெருக்குக. V² by P into PV plus A by V minus PB minus AB by V² minus RT is equal to 0. P கேன்சல் ஆக V² V பெருக்க V³ plus V² V கேன்சல் ஆக AV by P minus P கேன்சல் ஆக V² minus V² கேன்சல் ஆக AB by P minus RT V² by P is equal to 0. மேற்கண்ட சமன்பாடானது V இன் அடுக்காக V³ V² V என மாற்றி விரிவாக்கும் போது V³ minus RT by P minus into minus plus B into V² plus AV by P minus plus A by P into V minus AB by P is equal to 0. சமன்பாடு 4ஆக எடுத்துக்கொள்வோம். சமன்பாடு 4 B இல் அமைந்த முப்படி சமன்பாடாகும். அதாவது கியூபிக் ஈக்குவேஷன். இச்சமன்பாட்டில் நிலைமாறு நிலையில் V இன் இம்மூன்று மதிப்புகளும் நிலைமாறு கன அளவு VCக்கு சமம். மேலும் அழுத்தம், வெப்பநிலைகள் PC மற்றும் TCக்கு சமம். எனவே சமன்பாட்டை மாற்றி அமைக்க V³ minus RTC by PC plus B V² plus A by PC into V minus AB by PC is equal to 0. சமன்பாடு 4 என கொள்வோம். V is equal to VC அல்லவா? எனவே V minus VC is equal to 0. V minus VC whole cube is equal to 0. அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவான A minus B whole cube ஐ நினைவுபடுத்துவோம். A minus B whole cube is equal to A cube minus 3A² B plus 3AB² minus B cube. ஆக V minus VC whole cube A minus B whole cube வாய்பாடுகள் ஒத்துள்ளதல்லவா? எனவே A விற்கு பதிலாக B எனவும் B க்கு பதிலாக VC எனவும் பிரதியிட்டு வாய்ப்பாட்டை எழுதும் பொழுது B³ minus 3BC V² plus 3VC² V minus VC³ is equal to 0. ஆக V A விற்கு சமமாகவும் VC ஐ B க்கு சமமாகவும் கொண்டு அல்ஜிப்ரா வாய்பாடான A minus B whole cube இன் அடிப்படையில் இச்சமன்பாடானது விரிவாக எழுதப்பட்டுள்ளது. இச்சமன்பாட்டை 5 என கொள்வோம். சமன்பாடு 4 ஐ நினைவுபடும். V³ minus RTC by PC plus B into V² plus A by PC into V minus
AB by PC is equal to 0. சமன்பாடு 4 மற்றும் 5 ஒரே மாதிரியாக உள்ளது அல்லவா? எனவே V ஸ்கொயர் B ஆகியவற்றின் குணகங்கள் மற்றும் மாறிலி மதிப்புகளை நாம் சமப்படுத்தலாம். முதலில் V ஸ்கொயர் சமப்படுத்துவோம். -3VC V ஸ்கொயர் is equal to minus RTC by PC plus B into V ஸ்கொயர். மைனஸ் மைனஸ் மற்றும் V ஸ்கொயரை கேன்சல் செய்வோம். மீதம் உள்ளது 3VC is equal to RTC by PC plus B. அதுபோல 4வது சமன்பாட்டில் உள்ள V ஐயும் 5வது சமன்பாட்டில் உள்ள V ஐயும் சமப்படுத்துவோம். 3VC square V is equal to AB by PC into V. V cancel செய்ய 3VC square is equal to A by PC. அதுபோல மாறிலிகளை சமப்படுத்துவோம். minus VC cube is equal to minus AB by PC. minus minus cancel ஆக VC cube is equal to AB by PC. 3VC is equal to RTC by PC plus B என்ற சமன்பாட்டை 6 என கொள்வோம். அதுபோல 3VC square is equal to A by PC இச்சமன்பாட்டை 7 என எடுத்துக்கொள்வோம். VC cube is equal to AB by PC சமன்பாடு 8 என கொள்வோம். சமன்பாடு 6, 7, 8 ஆகியவற்றை கொண்டு 3 நிலைமாறு மாறிலிகள் மதிப்புகளையும் எவ்வாறு பெறுவது என்பதை பார்ப்போம். 1. நிலைமாறு கன அளவு. சமன்பாடு 8 ஐ சமன்பாடு 7 ஆல் வகுக்க VC cube by 3VC square is equal to AB by PC into PC by A அல்லவா? ஆக cube VC square ஐ cancel செய்ய VC by 3 is equal to A வையும் PC ஐயும் cancel செய்ய B. ஆக VC is equal to 3B. நிலைமாறு கன அளவு VC is equal to 3 into B. இது சமன்பாடு 9 ஆக கொள்வோம். 3 நிலைமாறு மாறிலிகளில் முதலாவது மாறிலியான நிலைமாறு கன அளவு VC is equal to 3B. நிலைமாறு அழுத்தம் 3VC square is equal to A by PC சமன்பாடு 7. இச்சமன்பாட்டில் சற்று முன் கண்டறிந்த நிலைமாறு கன அளவின் மதிப்பான VC is equal to 3B ஐ பிரதியிட செய்வோம். 3 into VC க்கு பதிலாக 3B whole square is equal to A by PC. PC is equal to A by 3 into 3B whole square equal to A by 3 into 3 square 9B square equal to A by 9 into 3 27 B square. எனவே PC is equal to A by 27 B square. அதாவது நிலைமாறு அழுத்தமானது PC is equal to A by 27 B square. இது சமன்பாடு 10 ஆக கொள்வோம். ஆக இரண்டாவது நிலைமாறு மாறிலியான நிலைமாறு அழுத்தம் PC is equal to A by 27 B square. மூன்றாவது நிலைமாறு மாறிலியான நிலைமாறு வெப்பநிலை TC ஐ பார்ப்போம். 3VC is equal to RTC by PC plus B சமன்பாடு 6 அல்லவா? இச்சமன்பாட்டில் VC இன் மதிப்பாக 3B ஐயும் PC இன் மதிப்பாக A by 27 B square ஐயும் பிரதியிட 3 into VC க்கு பதிலாக 3B equal to B plus RTC by PC க்கு பதிலாக A by 27 B square. ஆக 3 into 3 9B minus B is equal to RTC into 27 B square by A. 9B minus B is equal to 8B is equal to RTC into 27 B square by A. நமக்கு தேவையானது TC. எனவே TC is equal to 8B into A by R into 27 B square. B ஐயும் ஸ்கொயரையும் கேன்சல் செய்ய TC is equal to 8A by 27 RB. இதுவே நிலைமாறு வெப்பநிலை TC ஆகும். ஆக மூன்றாவது நிலைமாறு மாறிலியான TC is equal to 8A by 27 RB. மூன்று நிலைமாறு மாறிலிகளையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். நிலைமாறு கன அளவு VC is equal to 3B. நிலைமாறு அழுத்தம் PC is equal to A by 27 B square. நிலைமாறு வெப்பநிலை TC equal to 8A by 27 RB. இந்த வீடியோவிலே நிலைமாறு மாறிலிகள் என்றால் என்ன,
அதை எவ்வாறு வான் டெர் வால்ஸ் சமன்பாட்டிலிருந்து பெறுவது என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாயு நிலைமை. இந்த வீடியோவிலே ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகள், அதாவது ஆண்ட்ரூஸ் ஐசோதேர்ம் பற்றி பார்ப்போம். ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகள் இது தேர்வுக்கு முக்கியமான பகுதி. கார்பன் டை ஆக்சைடு வாயுவிற்கான ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகளை விளக்கு என்ற வகையிலே கேள்வி அமையும். தாமஸ் ஆண்ட்ரூஸ் இயல்பு வாயுவான கார்பன் டை ஆக்சைடின் வெவ்வேறு வெப்பநிலைகளில் அதன் அழுத்தம் மற்றும் கன அளவில் ஏற்படும் மாற்றங்களை வரைபடமாக வரைந்தார். அதாவது y அச்சில் அழுத்தம் ஏடிஎம்மிலும் எக்ஸ் அச்சில் கன அளவு சென்டிமீட்டர் கியூபிலும் குறித்து பல்வேறு வெப்பநிலைகள் 1 13 டிகிரி சி, 2 21 டிகிரி சி, 3 31 டிகிரி சி, 4 35.5 டிகிரி சி, 5 48 டிகிரி சி ஆகிய பல்வேறு வெப்பநிலைகளில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அழுத்தம் மற்றும் கன அளவு மாறுபாடுகளை வரைபடமாக வரைந்தார். இந்த வரைபடம் ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஆங்கிலத்திலே ஆண்ட்ரூஸ் ஐசோதேர்ம். கார்பன் டை ஆக்சைடு வாயுவிற்கான ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகளை ஒவ்வொரு வெப்பநிலையிலும் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். குறைந்த வெப்பநிலையான 13 டிகிரி சி வெப்பநிலையில் இயல்பு வாயுவான கார்பன் டை ஆக்சைடின் அழுத்தம் மற்றும் கன அளவு மாறுபாடு வரைபடம். 13 டிகிரி சியில் ஏ முதல் பி வரை அழுத்தம் அதிகரிக்கிறது, கன அளவு குறைகிறது. பி முதல் சி வரை கன அளவு குறைகிறது, அழுத்தம் மாறாதிருக்கிறது. இந்த நிலையில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகிறது. ஆக வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறக்கூடிய இந்த செயல்முறை சுருங்குதல். ஆக இந்த பகுதியானது சுருங்குதல் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. சுருங்குதல் பகுதியில் வாயு பிளஸ் திரவம் காணப்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சியில் கார்பன் டை ஆக்சைடு முழுவதும் திரவமாக மாறுகிறது. இந்த நிலையில் அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தும் பொழுது கன அளவில் எத்தகைய மாற்றமும் நிகழ்வதில்லை. இதன் மூலம் கார்பன் டை ஆக்சைடு முழுமையாக திரவமாக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது. 21 டிகிரி சி வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் சம வெப்பநிலை வரைபடத்தை பார்ப்போம். 21 டிகிரி சியில் ஏ டேஷ் முதல் பி டேஷ் வரை கார்பன் டை ஆக்சைடு வாயுவாகவே உள்ளது. பி டேஷில் இருந்து சி டேஷ் செல்லும் வரை கார்பன் டை ஆக்சைடு வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகிறது. கன அளவு குறைதல் வீச்சானது குறைந்து காணப்படுகிறது. சி டேஷில் கார்பன் டை ஆக்சைடு முழுவதும் திரவமாகிறது. 31.1 டிகிரி சி வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவினுடைய சம வெப்பநிலை கோட்டு வரைபடத்தை பார்ப்போம். 31.1 டிகிரி சி. இந்த நிலையில் கன அளவு குறைய குறைய அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது திரவமாகும். இந்த புள்ளியானது நிலைமாறு புள்ளி பி என்று அழைக்கப்படுகிறது. இந்த புள்ளியில் கார்பன் டை ஆக்சைடு திரவமாக காணப்படுகிறது. ஆக கார்பன் டை ஆக்சைடு திரவமாகும் இந்த வெப்பநிலையானது கார்பன் டை ஆக்சைடின் திரவமாகும் வெப்பநிலை அல்லது நிலைமாறு வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. இந்த புள்ளியிலிருந்து y அச்சை ஒரு நேர்கோட்டின் மூலம் வெட்டும் பொழுது வெட்டுகின்ற அழுத்த மதிப்பானது 73 atm. இதை நினைவில் கொள்ள வேண்டும். 31.1 டிகிரி சி வெப்பநிலையை விட அதிக வெப்பநிலைகளான 35.5 டிகிரி சி மற்றும் 48 டிகிரி சி ஆகிய வெப்பநிலைகளில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவினுடைய சம வெப்பநிலை கோடுகள் வரைபடத்தை பார்ப்போம். முதலில் 35.5 டிகிரி சி அழுத்தம் அதிகரிக்கிறது, கன அளவு குறைந்து கொண்டே வருகிறது. எந்த நிலையிலும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது திரவமாக மாறவில்லை. அதுபோல 48 டிகிரி சி வெப்பநிலையில் அழுத்தம் அதிகரிக்கிறது, கன அளவு குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் எந்த நிலையிலும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது திரவமாகவில்லை. கார்பன் டை ஆக்சைடின் நிலை மாறிலிகளை ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகள் வரைபடத்தின் மூலம் எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம். ஆண்ட்ரூஸ் ஐசோதேர்ம் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. இங்கு 31.1 டிகிரி சியில் இந்த புள்ளியில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது திரவமாகிறது. இந்த புள்ளி நிலைமாறு புள்ளி. ஆக
கார்பன் டை ஆக்சைடினுடைய நிலைமாறு வெப்பநிலை 31.1 டிகிரி சி. இந்த புள்ளியிலிருந்து ஒய் அச்சை ஒரு நேர்கோட்டின் மூலம் வெட்டும் பொழுது வெட்டுகின்ற புள்ளியினுடைய ஒய் அச்சு மதிப்பானது 73 ATM. ஆக ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் நிலைமாறு அழுத்தமானது 73 ATM மோல் இன்வெர்ஸ். அதே நேரத்தில் நிலைமாறு புள்ளியிலிருந்து எக்ஸ் அச்சை ஒரு நேர்கோட்டில் வெட்டும் பொழுது கிடைக்கின்ற எக்ஸ் அச்சு மதிப்பானது 94. ஆக ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் நிலைமாறு கன அளவானது 94 சென்டிமீட்டர் கியூப் மோல் இன்வெர்ஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடை போன்று பிற இயல்பு வாயுக்களும் செயல்படுகின்றன என பின்னர் கண்டறியப்பட்டது. ஆக இந்த வீடியோவிலே ஆண்ட்ரூஸ் ஐசோடோப், அதாவது ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகள் பற்றியும் கார்பன் டை ஆக்சைடின் நிலைமாறு மாறிலிகளை எவ்வாறு வரைபடத்தின் மூலம் கண்டறிவது என்பதை பற்றியும் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 6 வாயு நிலைமை. இந்த வீடியோவிலே தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதிகளான ஜூல் தாம்சன் விளைவு, எதிர்மாறு வெப்பநிலை TI மற்றும் வாயுக்களை திரவமாக்கக்கூடிய முறைகளான லிண்டே முறை, கிளாட் முறை, வெப்பமாறா செயல்முறை ஆகியவற்றை பற்றி பார்ப்போம். வாயுக்களை திரவமாக்க. வாயுக்களை ஏன் திரவமாக்க வேண்டும்? தற்காலத்தில் இந்த வாயுக்களினுடைய திரவமானது எரிபொருளாக பயன்படுகின்றன. குறிப்பாக அனைத்து இல்லங்களிலும் காணப்படுகின்ற சமையல் எரிவாயு, அதாவது LPG, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இந்த எரிவாயு சிலிண்டரில் காணப்படுகின்ற திரவமாக்கப்பட்ட வாயுக்கள் புரோபேன் மற்றும் பியூட்டேன். ராக்கெட் எரிபொருள், விண்கலன்களை ஏந்தி செல்லும் ராக்கெட்டுகளினுடைய எரிபொருளாக இருப்பது திரவ ஹைட்ரஜன் மற்றும் திரவ ஆக்சிஜன். ஆக வாயுக்களை திரவமாக்குதல் என்பது மிக முக்கியமான செயல்முறை. வாயுக்களை திரவமாக்கக்கூடிய செயல்முறைகளினுடைய தத்துவமாக இருப்பது ஜூல் தாம்சன். ஜூல் தாம்சன் விளைவு என்றால் என்ன? இந்த விளைவை புரிந்து கொள்ள இந்த படத்தை பார்ப்போம். ஒரு உருளை, இதில் 2 அறைகள் காணப்படுகின்றன. 2 அறைகளையும் பிரிப்பது நுண்துளைகளுடன் கூடிய தடுப்பான். இந்த 2 அறைகளிலும் 2 வெப்பநிலை மானியானது உள்ளது. இந்த நிலையில் அதிக அழுத்த பகுதியான இப்பகுதியில் இருந்து வாயுவானது சிறு துளைகளின் மூலமாக அழுத்தம் குறைந்த இப்பகுதியை நோக்கி சென்று விரிவடைகிறது. அவ்வாறு விரிவடையும் பொழுது வெப்பநிலையானது குறைகின்றது. இதுதான் ஜூல் தாம்சன் விளைவு. ஜூல் தாம்சன் விளைவினுடைய வரையறையை பார்ப்போம். ஒரு வாயுவானது அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு விரிவடைய செய்யும் போது வெப்பநிலையானது குறையும். இந்த நிகழ்வு ஜூல் தாம்சன் விளைவு எனப்படுகிறது. இது தேர்வுக்கு முக்கியமான கேள்வி, நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்மாறு வெப்பநிலை TI என்றால் எந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் ஒரு வாயு ஜூல் தாம்சன் விளைவிற்கு உட்படுகிறதோ அவ்வெப்பநிலை எதிர்மாறு வெப்பநிலை TI என்று அழைக்கப்படுகிறது. TI is equal to 2A by RB. ஆக எதிர்மாறு வெப்பநிலையை கண்டறிய வான் டெர் வால்ஸ் மாறிலிகளான A மற்றும் B உதவுகின்றது. அதாவது இந்த வாய்ப்பாட்டில் A மற்றும் B ஆகியன வான் டெர் வால்ஸ் மாறிலிகள். R என்பது வாயு மாறிலி. எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜன் வாயு, இதன் நிலைமாறு வெப்பநிலை TC ஆனது 33.2 கெல்வின். அதே நேரத்தில் ஹைட்ரஜனின் எதிர்மாறு வெப்பநிலை TI ஆனது 200 கெல்வின். ஆக 200 கெல்வின் வெப்பநிலைக்கு கீழ் ஹைட்ரஜனை ஜூல் தாம்சன் விளைவிற்கு உட்படுத்தும் பொழுது அது குளிர்ந்து திரவமாக மாறுகிறது. வாயுக்களை திரவமாக்கும் பல்வேறு முறைகள். முதலாவதாக பார்ப்பது லிண்டே முறை. இம்முறையில் காற்று அல்லது பிற வாயுக்கள் ஜூல் தாம்சன் விளைவினை பயன்படுத்தி திரவமாக்கப்படுகின்றன. இது எவ்வாறு நிகழ்த்தப்படுகிறது என்பதை இந்த படத்தின் மூலம் பார்ப்போம். காற்று குழாயின் வழியாக செலுத்தப்பட்டு கம்ப்ரசரின் உதவியால் அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு சுருள் வடிவ குழாய் வழியாக அதிக அழுத்த பகுதியில் இருந்து சிறு துளையின் வழியாக குறைந்த அழுத்த பகுதிக்கு விரிவடைய செய்வதன் மூலமாக குளிர்விக்கப்படுகிறது. இந்த செயல்முறையானது மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலமாக
காற்று குளிர்ந்து திரவமாக மாறுகிறது. இவ்வாறாக லிண்டே முறையில் காற்றானது திரவமாக்கப்படுகிறது. 2. கிளாட் முறை. கிளாட் முறையில் ஜூல் தாம்சன் விளைவுடன் வாயுவானது எந்திரவியல் வேலைக்கும் உட்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் அதிக குளிர்ச்சி அடைந்த நிலை உருவாக்கப்பட்டு காற்று திரவமாக்கப்படுகிறது. இங்கு பார்ப்பது லிண்டே முறையில் பயன்படுத்தப்பட்ட உபகரணம். கிளாட் முறையில் கூடுதலாக இயந்திர வேலை செய்வதற்காக சிலிண்டர் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. இங்கு காற்றானது குழாயின் வழியாக கம்ப்ரசரின் உதவியால் அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு சுருள் வடிவ குழாய் வழியாக சிறு துளையின் வழியாக குறைந்த அழுத்த பகுதிக்கு செலுத்தி விரிவடைய செய்யப்படுகிறது. இதனால் காற்று குளிர்கிறது. இதுவரை ஜூல் தாம்சன் அல்லவா? இதைத் தொடர்ந்து குளிர்விக்கப்பட்ட காற்று இந்த குழாயின் வழியாக சிலிண்டருக்கு செலுத்தப்பட்டு மீண்டும் விரிவடைய செய்யப்படுகிறது. இங்கு இயந்திர வேலை நடைபெறுகிறது. இதனால் குளிர்ந்த காற்று மேலும் குளிர்விக்கப்படுகிறது. இவ்வாறாக கிளாட் முறையில் ஜூல் தாம்சன் மற்றும் இயந்திர வேலைக்கு காற்று உட்படுத்துவதன் மூலமாக குளிர்விக்கப்பட்டு திரவமாக்கப்படுகின்றது. அடுத்து வெப்பமாறா செயல்முறை. அடியபேட்டிக் டிமேக்னடைசேஷன் மூலமாகவும் வாயுக்களானது திரவமாக்கப்படுகின்றன. வெப்பமாறா செயல்முறையில் கடோலினியம் சல்பேட் போன்ற காந்த தன்மையுடைய பொருட்களின் காந்த தன்மை இழக்க செய்வதன் மூலம் குளிர்ச்சி அடைய செய்தல் நிகழ்த்தப்படுகிறது. இம்முறையில் 0 கெல்வினை விட குறைவான வெப்பநிலையான 10⁻⁻4 கெல்வின் அளவில் வெப்பநிலையினை குறைக்க இயலும். இதன் மூலமாக காற்றானது திரவமாக்கப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.